அப்படி விழுந்துட்டுன்னு வைங்களேன், சத்துரு ஜெயித்தான்னு சொல்லக்கூடாது, தேவன் அனுமதித்தான். தேவன் எதற்கு அனுமதித்தான்னா சொல்லுங்க, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, எல்லாரும் சொல்லுங்க, சகலமும் 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 நன்மைக்கு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வார்த்தையுடையவனுக்கு நிறைய முடிவு எழுதப்படும், ஆனால் அவர் எழுதின முடிவே நிறைவேறும். அவர் எழுதின முடிவே. எவ்வளவு நல்ல தேவன். பேதுருவுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், யோவான் 21:18, உன் முதிர் வயதிலே அப்படிம்பார். அது வரைக்கும் உனக்கு பிரச்சனை இல்லைப்பா, இதான் உன்னை குறித்த என்னுடைய திட்டம். நீ இள வயது உள்ளவனாக இருந்தபோது உன்னை நீயே அரை கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களில் நடந்து திரிந்தாய். நீ முதிர் வயது உள்ளவன் ஆகும்போது உன் கைகளை நீட்டுவாய், வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான். அவ்வளோதான். சொல்லி கொஞ்ச நாள் ஆகல, நமக்கு தெரியும் இயேசு எடுத்துக்கொள்ளப்பட்டு பெந்தெகோஸ்தே நாள் கொஞ்ச நாளில் பேதுரு பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்க. முடிவு எழுத 12வது அதிகாரம் அப்போஸ்தலர். பேதுருவை ஜெயிலில் போடுறாங்க. பேதுருக்கு உள்ள விசேஷித்த கிருபை என்னன்னா, எங்கே தூக்கி போட்டாலும் நாங்கள் தூங்குவோம். ஆமென். கரண்ட் இருந்தாலும் தூங்குவோம், கரண்ட் இல்லைன்னாலும் தூங்க. நீங்கள் எவ்வளோ சத்தமாக பாட்டு போட்டாலும் நாங்கள் தூங்குவோம். ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். சிலர் ஊக்கத்தோட ஜெபம் பண்ணுறாங்க. சபையார் அவனுக்காக ஊக்கத்தோட ஜெபம் பண்ணுறாங்க. 4வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவனை பிடித்து சிறைச்சாலையிலே வைத்து பஸ்கா பண்டிகைக்கு பின்பு ஜனங்களுக்கு முன்பாக அவனை வெளியே கொண்டு வரலாம் என்று எண்ணி அவனை காக்கும்படி வகுப்புக்கு 4 போர் சேவராக ஏற்படுத்தி 4 வகுப்புகளின் வசமாக ஒப்புவித்த 4 அடுக்கு பாதுகாப்பு. 6வது வசனத்தை பாருங்கள். ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள். என் ஆண்டவர் எதையும் முந்தி செய்வாரை தவிர பிந்தி செய்ய மாட்டார். அந்த கொஞ்ச எண்ணெயும் கொஞ்சமாவும் தீர்ந்த பிறகல்ல எலியா வந்தது தீர்றதுக்கு முன்னாடி. அப்போ ஆண்டவர் அடுத்து அடுத்து அடுத்து, இன்னைக்கு ஓகே, இந்த வாரத்துக்கு ஓகே, இந்த மாசத்துக்கு ஓகே, அடுத்து அடுத்து வர்றதுக்கு முன்னாடி கர்த்தர் தூதனை அனுப்புவார். என் ஆண்டவர் பிந்தி செய்கிறவர்கள் கிடையாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பிந்தி செய்ய மாட்டார், முந்தி தான் செய்வார், முந்தி தான் செய்வார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏரோது பிளான் பண்றதுக்கு முன்னாடி யோசேப்பிட்ட பேசி குழந்தை இயேசு தூக்கிட்டு வச்சுட்டார்ல. அல்லேலூயா. ஆமென். முந்தி செய்கிறவர். ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள். அப்போ சத்துரு நாள் குறிக்கட்டும். ஆமென். நாள் குறிச்சா நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும், என்ன இதுக்கு முன்னாடி கர்த்தர் செய்வார். இது ஒன்றும் தெரியாம எப்போ செய்வாரா செய்ய மாட்டாரா, இந்த வருஷமாவது நடக்குமா, ஒரு மாசம் முடிஞ்சு எப்படி இவங்க பழையது போல புது வருஷத்துல ஒரு வாக்குத்தத்தத்தை கொண்டு வந்து இந்த வருடத்துக்குள்ளன்னு சொல்லுவாங்க. நம்மளும் கேட்டுட்டு ஆமென் போட்டுட்டு ஆமென். எப்படி நாளை அறிந்து கொள்ள சத்துரு குறிக்கட்டும். யூதரை மேற்கொள்ளலாம் என்று ஆமான் ஒரு நாளை குறித்தார். அதே நாளிலே காரியம் மாறுதலாய் அந்த நாளுக்கு முன்னாக நடந்தது என்ன, ஆமான் கதையை முடிச்சார். அல்லேலூயா. ஐயோ, சிலர் நாள் குறிக்கிறாங்களே, நாள் குறிக்கிறாங்களே, குறிக்கட்டும். இப்போ எனக்கு பக்கத்தில் பார்த்து சொல்ல வைக்கணும் வருது, ஆனால் சத்துரு குறிக்கட்டும். அவன் குறித்த நாளுக்கு முந்தின இரவு, முந்தின இரவு, முந்தின இரவு. பேதுரு 2 சங்கிலிகளால் கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். காவற்காரரும் கதவுக்கு முன்னிருந்து சிறைச்சாலையை காத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். குறிக்கப்பட்ட நாளை தாண்டி பல நாட்கள் வாழ்ந்து கொண்டிருக்க காரணம் என்ன தெரியுமா? ஆமென். நம்மை காக்கும்படிக்கு கர்த்தர் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விழாவிலே, சிலர் லேஸ்ல எழும்ப மாட்டாங்க, விழாவில் எப்படி குத்தி பாருங்க, அப்படி துள்ளி
அதுக்குன்னு பக்கத்தில் இருக்கிற யாரையும் அப்படி தெரியும், தூதனுக்கு தெரியும் இவன் எங்க தட்டினா. சும்மாலாம் எழும்ப சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து சொன்னாலும் சிலரை எப்படி தட்டினாதான். அல்லேலூயா. எப்படி சொல்லி அனுப்பியிருக்கிறார் பாருங்க ஆண்டவர். வருவா நீ போய் அந்த வெளிச்செல்லாம் காட்டினாலும் எழுத மாட்டான். லைட்டாக இப்படி இடுப்பில் இப்படி ஒரு தட்டு கொடு, துள்ளி எழும்பி சொல்லுமடியே கேட்குறேன். சில தட்டெல்லாம் கிடைக்கும். ஆமே, கட்டு உடைய சில தட்டு உண்டு. நான் போட்டா ஆண்டவர் இப்படி என்ன தட்டிட்டார், நானே அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன் இல்லை. அல்லேலூயா. விழாவிலே தட்டி சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள். ஆமே, சீக்கிரமாய் உடனே. அடுத்த வசனம், தூதன் அவனை நோக்கி உன் மறையை கட்டி உன் பாதரட்சைகளை தொடுத்துக் கொள்கின்றார். அவன் அந்தபடியே செய்தான். தூதன் பின்னும் அவனை நோக்கி உன் வஸ்திரத்தை போர்த்துக் கொண்டு என் பின்னே வா என்றான். அவன் என்ன நினைச்சானா 9வது வசனத்துல, தான் ஒரு தரிசனம் காண்கிறதாக நினைத்தான். நிறைய காரியம் நமக்கு தெரியாது, நிறைய காரியம் நமக்கு புரியாது. ஆனால் சபையை ஒன்று கேளுங்கள், நீங்கள் வார்த்தை உடையவர்களானால் சத்துரு உங்களுக்கென்று உங்களை வீழ்த்தும்படி, உங்களை இல்லாமல் போகும்படி, ஆமென், குறித்த நாளுக்கு முந்தின இரவு ஒன்று நடக்கும். அது சாதாரண இரவு அல்ல. ஏசா குறித்த நாளுக்கு முந்தின இரவு யாக்கோபுக்கு ஒன்று நடந்தது. அது யாக்கோபுக்கு ஆசீர்வாதமாய். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தை பாருங்கள். அவர்கள் முதலாம் காவலையும் 2ஆம் காவலையும் கடந்து நகரத்திற்கு போகிற இரும்பு கதவண்டையிலே வந்தபோது, எல்லாரும் இந்த வார்த்தையை சத்தமா வாசிங்க. அது தானாய் அவர்களுக்கு, அது தானாய் அவர்களுக்கு, அதாவது எது எனக்கு முடியாது, வாய்ப்பே இல்லை என்று நினைக்கிறேன், அது தானாக எனக்கு முன்பாக. காரணம், எனக்கு வார்த்தையை தந்தவர் பெரியவர். சிவந்த சமுத்திரத்தை இவங்க பிளந்தாங்களா, தானா பிளந்துச்சான். ஆமே. முதலாம் காவலை கடந்து 2ஆம் காவலை கடந்து பார்த்தா நிக்கிது பெரிய தடை. அது மட்டும் திறக்கலன்னா 2ஆம் காவலுக்கு பின்னாக கால் வைத்து அப்படியே வந்து ஜெயில. ஆமென். சிலதை தாண்டி கொண்டு வந்துட்டார். ஆனா முன்னாடி இருக்கிறது இரும்பு கதவு. சிலதை கடத்தி கொண்டு வந்துட்டார். முன்னாடி இருக்கிறது இரும்பு கதவு. ஆமே. எனக்கு திறக்க முடிஞ்சதெல்லாம் திறந்து உங்க பலத்தினால நான் வந்துட்டேன். இனி ஆண்டவரை, இனி நிற்க பலன் இல்லை ஆண்டவரே. அடுத்து என்ன செய்வதென்று அறியவில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். நீங்கள் தரித்து நின்று இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறவர்களுக்கு சொல்லுகிறேன், இந்த 11 மாதங்கள் முயற்சித்தும் திறக்காத சில கதவுகள் இந்த புதிய மாதத்திலே தானாய் திறக்கப்பட போகிறது. தானாய் நம்புறவங்க மாத்திரம் தானாய் திறக்கப்பட போகிறது. இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே. ஆமென், ஆமென். வார்த்தையுடையவர் அது நிறைவேற்றுவார். ஏரோது நாள் குறிக்கட்டும், ஏசபேல் நாள் குறிக்கட்டும், ஆமா நாள் குறிக்கட்டும். அவர்கள் குறித்த நாளுக்கு முந்தின நாள் ஒன்று நடக்கும். அது தேவ பிள்ளைகளுக்கு அனுகூலமாய், ஆசீர்வாதமாய், நன்மையாய் இருக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? ஆமென், ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென், ஆமென். இயேசு சொன்னதெல்லாம். ஹல்லேலூயா. ஒரு பாடல், ஒரு சில சரணங்களை மட்டும் நல்ல விசுவாசத்தோட பாடி, பூர்வ காலத்தில் தெரிவிக்கப்பட்டவைகள் இதோ நிறைவேறலாயின. அவன் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் செய்வார். அவர் சர்வவல்ல தேவனாய் இருப்பதா வார்த்தைகள் எல்லாம் அவர் உண்மையுள்ள வார்த்தைகள். ஆமென். என்ன அடையாளம்? நீங்க உயிரோடு இருக்கிறது தான் அடையாளம். நம்மையே நமக்கு அடையாளமா வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. ஆமென். நீங்கள் நினையுங்கள், நீங்கள் பாருங்கள். அப்படி ஒரு வசனம் உண்டல்லவா, ஆகாயில வரும்னு நினைக்கிறேன். ஆமென். எடுத்தா வாசிக்கிறேன். 2வது அதிகாரம் ஆகாய் 18. இப்போதும் இதற்கு முந்தின காலத்தில் நடந்ததை உங்கள் மனதிலே சிந்தித்து பாருங்கள். இப்போது இதுக்கு முன்னாடி நடந்ததை சிந்திச்சு பாருங்க. எத்தனை முறை, எத்தனை முறை ஹல்லேலூயா தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். இப்போது இதற்கு முந்தின காலத்தில் நடந்ததை நீ நினைச்சு பாரு. மங்கினது நிறைந்தது காக்கிறார். ஆண்டவரே, என்னே எனக்கு அடையாளமா வச்சிருக்கிறீங்களா ஆண்டவரே? தேங்க்யூ ஜீசஸ். நீர் நிறைவேற்றுவீர், நீர் நிறைவேற்றுவீர். எல்லாரும் கைகளை தட்டி ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். வாக்கு தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆமென்று இருக்கின்றதே. வாக்கு தத்தங்கள் ஆமென் என்று அவர் சர்வ வல்ல தேவனாயிருப்பதா வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும்.